வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் வைரமுத்து. வெல்கம் டு மை சேனல் வானியல் தமிழன். வணக்கம் நேயர்களே, நம்முடைய லடாக் ட்ரிப்பில் லே சிட்டியில் இருக்கிறோம். எல்லாருமே லடாக்கில் ட்ரிப் பண்ணுறப்ப லேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் எல்லோரும் போகக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இப்போ நாமளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் சங்கம். சங்கம் அப்படிங்கிறது சிந்து நதியும் ஜன்ஸ்கர் நதியும் ஒரு சங்கமம் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஹிஸ்டாரிக்கலாக இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சங்கம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஹில்ஸ் பார்த்துட்டு, கடைசியாக பத்தர் சாஹிப் குருத்வாரையும் நம்ம பார்க்க போகிறோம். லடாக்கில் இருக்கக்கூடிய இமயமலையின் இந்த ஒரு பகுதியானது ஹை ஆல்டிடியூட் கோல்டு டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குளிர்ந்த பாலைவனம். இமயமலையிலே பாலைவனம் இருக்குது. இவ்வளோ பெரிய உயரமான இடத்துல கூட இவ்வளவு அருமையான ஒரு நல்ல ரோடை போட்டு கொடுத்த நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டுடைய பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் PROவுக்கு நம்முடைய நன்றி, வணக்கம். இந்த இமயமலை அவ்வளவு சீக்கிரமாக அதோட ரகசியங்களை நமக்கு வெளியில் சொல்லாது. இந்த பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப எத்தனை நிலச்சரிவு, எத்தனை ரிவர்ஸ் கிராசிங், எவ்வளவு இடத்துல ஸ்னோ படர்ந்து பாதை அடைச்சிருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப இமயமலையுடைய சீக்ரெட் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளுடைய லே லடாக் ட்ரிப்பில் அதை சுற்றி இருக்கிற பிளேசஸை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக இருக்க இடம் அப்படின்னா சங்கம் அப்படிங்கிற இடம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய இண்டஸ் வேலி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து ரிவர் இங்கேருந்து தான் சங்கமமாகி போயிட்டுருக்குது. இது இந்துக்களுக்கெலாம் ஒரு முக்கியமான ஒரு புண்ணியஸ்தலம் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த சிந்து நதி இங்கே கலக்கிற இடத்துல தான் நம்ம இருக்க போகிறோம். வாங்க அந்த இடத்துல போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் சங்கம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரிவர் கான்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர் வருது, ஸோ அங்கேருந்து இன்னொரு ரிவர் வருது. ரெண்டுமே கான்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்படியே அந்த பக்கம் இட்ஸ் கோயிங். அதுதான் சிந்து நதி. இப்போ நாம் அங்கே பார்த்துட்டு இருக்க நதி பேர் சன்ஸ்கார். இது சிந்து நதி. ஸோ இந்த சிந்து நதி சன்ஸ்கார் அங்கேருந்து கன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அங்கே மொத்தமாக சிந்து நதி போகுது. நம்முடைய தமிழ் புலவர் கவிஞர் மகாகவி பாரதியார் சிந்து நதியின் மேசை நிலவினிலே அப்படின்னு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா. இந்த சிந்து நதி தான் சிந்து சமவெளி நகரத்துக்கு முக்கியமான ஒரு சொல்லலாம். நதியை ஒரு லைவ் ஐடோனா வாட் டு சே நதிக்கரை நாகரிகம் சொல்லணும். இது இங்கேருந்து போனாலும் இது ஓடுறதுல பாதி இந்தியாவுக்குள்ள தான். மிச்ச இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைக்காங்க. இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் அதுலேயே போய் கடைசியாக போய். ஸோ இந்த சிந்து நதி
முத லைஃப்பில் பார்க்கலாம். இந்த சங்கம் பாயிண்ட்டோட 360 டிகிரி வியூவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஏதோ வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் ராஃப்டிங் பாயிண்ட்னு போட்டிருக்காங்க. மேபி இது ஹை ஆல்டிடியூட் இருக்கிறதுனால வந்து இந்த ராஃப்டிங்கை வந்து தே கேன் கிளைம் அஸ் த வேர்ல்டு ஹையஸ்ட் ராஃப்டிங் பாயிண்ட். ராஃப்டிங் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியல, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 6 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர், 28 கிலோமீட்டர் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ பெஸ்ட் மந்த் என்னென்னு கூட போட்டிருக்காங்க. சேலஞ்சிங், அட்வென்ச்சரஸ். ஸோ இங்கே இருக்கிற வெஹிக்கிள் வந்து ராஃப்டிங் போட்டையும் இங்கே இருக்க மக்களையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த எண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சங்கம் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர அந்த நதி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. இங்கே இருக்கிற இந்த சிந்து நதி கொஞ்சம் வந்து கம்மியாக தான் ஸ்பீடில் தான் வருது. பட் ரெண்டும் வந்து சேர்ந்து ஜாயின் ஆக விட்டு பயங்கர ஸ்பீடில் போகுது. இந்த நதியில் நடந்து அந்த பக்கம் எப்படின்னு பார்க்கலாம். அந்த பக்கம் தான் வந்து நீரோட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சங்கம் வியூ பாயிண்ட் பின்னாடி இருக்கிறது. இது இருக்கிற ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து 10,600 ஃபீட்டு, 10,600 அடியில் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். இதுக்கு மேலே போக போக தான் வந்து கொஞ்சம் சுவாசிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். பார்க்கலாம். லேயில் நம்ம அடுத்த டெஸ்டினேஷனாக வந்து இங்கே ஒரு குருத்வாரா இருக்குது. இது இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ். வாங்க அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோடு ஒரு சாதாரணமானது இல்லை. இது ஒரு ஹை ஆல்டிடியூட் ரோடு. நம்ம பைக்கர்ஸ்க்கும் சரி, அட்வென்ச்சர் சீக்கர்ஸ்க்கும் சரி, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இதை நான் சொன்னால் தெரியாது உங்களுக்கு. லடாக் போயிட்டு வந்தவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ரோட்டோடைய நூக்கன் காண்டமே வந்து ஒரு கதையை சொல்லும். லேயில் இருந்து கார்கில் போகக்கூடிய இந்த ரோட்டில் உயர்ந்த இமயமலை இருக்கக்கூடிய இந்த தின் ஏர் சரௌண்டிங்கில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டு டிவைன் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது சீக்கியர்களுக்கு சொந்தமான பத்தர் சாஹிப் குருத்வாரா. ஸோ லேவோட அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கிற ஸ்ரீ பத்தர் சாஹிப் குருத்வாராவுக்கு போயிட்டு இருக்கோம்.
ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரிக்டான ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற லங்கரில் வந்து மத்தியால சாப்பிட முடிச்சாச்சு. என்னுடைய பஞ்சாபி நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறதுக்கு. மேலே ஆக்சுவலாக மெடிடேஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன அப்படின்னா அக்கமடேஷன் ஆக 48 ஹவர்ஸ் தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் தான் முடிஞ்சிருக்குது. அதனால் வந்து சின்ன இடத்துல ஸ்டெப்ஸில் ஏறினா கூட வந்து கொஞ்சம் மூச்சலாம் ஆகுது. It will take some more days to become normal. பத்தர்னா ஹிந்தியில் கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த குருத்வாரா இருக்கக்கூடிய கல் ஒரு சாதாரண கல் கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் 16ஆம் நூற்றாண்டில் இந்த இடத்துல தான் உட்காந்து தியானம் பண்ணார். அவருடைய புகழ் பரவுவதை பார்த்து அவருக்கு பிடிக்காத ஒருத்தர் மலை மேலே இருந்து ஒரு கல்லை கீழே தள்ளி விட்டதாகவும், அது கீழே வர்றப்ப குருநானக் அந்த கல்லை தொட்ட உடனே அப்படி அப்படியே மெழுகு மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு பின்னால் ஒரு கதையை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் அவரால் வந்து கொல்ல முடியல. செகண்ட் டைம் வந்து கல்லை போடுறப்ப வந்து அந்த கல்லில் அந்த ஒரு டீமனுடைய கைப்பட்டு அதோடைய விரல்கள் இன்னும் இருக்குது. அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம உள்ளே பார்க்க முடியும். எது எப்படி இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய உயரமான இருக்கக்கூடிய லடாக்கில் ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்த இந்த பத்தர் சாஹிப் குருத்வாரா சீக்கியர்கள் இன்னமும் வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்தியன் ஆர்மி தான் இன்ன வரைக்கும் வந்து அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்க. நம்ம எப்போ போனாலும் சரி, இங்கே இருக்கிற லங்கரில் நமக்கு தாராளமாக சாப்பாடு போடுறாங்க. ஸோ நீங்களும் போனாலும் கண்டிப்பாக வந்து லங்கரில் சாப்பிட்றத மிஸ் பண்ணாதீங்க. குருத்வாரில் வந்து தர்ஷன்லாம் முடிச்சு வந்தாச்சு. உள்ள ஃபோட்டோகிராஃபியோ இல்லை வீடியோ அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால தான் வந்து வெளியில் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கிறேன். நம்ம சங்கம் பார்த்தாச்சு. சங்கம்க்கு அடுத்து வந்து பக்கத்தில் மேக்னட்டிக் ஹில் இருக்குது. அதையும் சேர்த்தே பார்த்துக்கலாம். சங்கம் வந்தால் என்ன அப்படின்னா வந்து எப்போவுமே காற்றடிச்சிட்டே இருக்குது. கண்ணில் ஃபுல்லாக வந்து தூசியாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் ஐ நீட் டு பை சம் காகிள்ஸ். இல்லை அப்படின்னா வந்து கண்ணில் ஃபுல்லாக தூசியாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ மேக்னட்டிக் ஹில் வந்து லொக்கேட்டாக இருக்கிறது வந்து கரெக்டாக வந்து ஒரு 11,000 ஃபீட்டில் இருக்குது. 10,000 ஃபீட் வரைக்கும் வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஆக்சிஜனால் இருக்க முடியும். இதுக்கு மேலே போக தான் வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பட் 11,000 ஃபீட்டில் இருக்கும். பட்டு பெருசாக ஒன்றும் தெரியல. நம்முடைய கார் எடுத்து வந்து இங்கே பார்க் பண்ண சொல்லி அது எஃபெக்டிவ். ஸோ இங்கே எல்லாம் ஏடிவி ரைடெலாம் புக் பண்ணியிருக்காங்க போலுக்கு. த பீப்புள் ஆர் டூயிங் அ ஜாலி ரைட் ஆஃப் ஏடிவி ரைட். மேக்னட்டிக் ஹில்லுடைய 360 டிகிரி இதிலே பாருங்கள் நீங்கள். என்னால் நம்ப முடியல இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நாம் ஏன் வந்து இன்னும் ஆல்ப்ஸு ஸ்விஸ்ன்னு போகிறது தெரியல. ஸோ நான் என்னுடைய டிரைவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். இங்கே வந்து காரை நிப்பாட்டினாலாம் வந்து பின்னால் வந்து நிற்காது அப்படின்னு சொல்கிறாரு. பட் என்னோடய டைம் பார்த்து இங்கே யாரும் வந்து இங்கே இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் கூட நான் வந்து வீடியோ எடுத்துருப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி கிளம்பிடலாம். இந்த மேக்னட்டிக் ஹில் ஏரியாவில் வந்து ஒரு 4-5 கடை தான் இருக்குது. பெருசாக எதுவும் இல்லை. போய் பார்க்கலாம் என்ன வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேக்னட்டிக் ஹில்லில் கடையில் போய் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நம்ம எனி வந்து இந்த லடாக்கி ஸ்டைலில் வந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ட்ரெஸ்லாம் மாட்டிக்கிட்டு
ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகணும். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது வைரமுத்து. தேங்க்யூ.